அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தன்னுடைய பேரணிக்கு சீமானுக்கு முதல் அழைப்பு கொடுத்த இயக்குனர் ப. ரஞ்சித் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா வரும் 20ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நினைவேந்தல் பேரணி ஒன்றை நடத்த போறாரு அப்படின்னும், ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு நிச்சயமாக நீதி வழங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த ஒரு பேரணியை பார்த்தீங்கன்னா ப. ரஞ்சித் நடத்த போறாரு. ப. ரஞ்சித்தும் ஆம்ஸ்ட்ராங்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நண்பர்கள் அப்படின்றதையும் தாண்டி ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ப. ரஞ்சித்திற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருந்திருக்காரு. அப்படின்றதுனால தான் ப. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொறுப்பை அவருடைய தலைமையில் ஏற்று நடத்துறாரு. இந்த ஒரு முதல் அழைப்பு சீமானுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால ப. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு முதல் அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னும், இதை ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்விகளும் குரலும் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால தான் ப. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இந்த முதல் அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் போயே ஆக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அப்படின்னு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி வெட்ட வழியான ஒரு இடத்திற்கு அண்ணன் சீமான் போக வேண்டாம் அப்படின்னும் மற்றும் ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அறிவுரையாக வழங்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே சீமான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, நிச்சயமாக அவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்து பின்வாங்க மாட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, காவல்துறையினருக்கு தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நட்சத்திரங்கள்ல இருந்து உச்சக்கட்ட அரசியல்வாதிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நினைவேந்தல் பேரணியில் கலந்துக்க போறாங்க அப்படின்னா, அந்த ஒரு எழும்பூர்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படின்னும், ஏற்கனவே சென்னை கமிஷனர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு மிரட்டல்கள் இருக்கோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க இந்த ஒரு பேரணிக்கு சீமானும் வராரு அப்படின்னு சொன்னா, ஒன்று அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேரணியை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அப்படி இல்லைன்னா சீமானுக்காகவே பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு பலப்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த ஒரு பேரணி பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது அனைத்து தரப்பு மக்களாலும் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பேரணியில் முக்கியமான தலைவர்களாக யார் இருக்க போறாங்க அப்படின்னா திருமாவளவனும் சீமானும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த ஒரு பேரணியில் சீமான் கலந்துக்கணுமா வேண்டாமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.